வணக்கம் நண்பர்களே. ஒருவருடைய அடையாளம் என்பது அவருடைய பெயரில்தான் தொடங்குகிறது. ஆனால் உங்கள் பெயரில் உள்ள எழுத்துக்களின் எண்ணிக்கை உங்கள் குணத்தையும் வெற்றியையும் தீர்மானிக்கும் என்று சொன்னால் நம்புவீர்களா? குறிப்பாக 3 முதல் 5 எழுத்துக்களுக்குள் பெயர் உள்ளவர்கள் மற்றவர்களிடமிருந்து எப்படி வேறுபடுகிறார்கள்? அவர்கள் ஏன் சீக்கிரம் வெற்றி பெறுகிறார்கள்? இந்த வீடியோவில் முழுமையாக பார்ப்போம். வெற்றி இவர்களை தேடி வர காரணம் இவர்களது ஃபோக்கஸ், கவனம். நீளமான பெயர்களைக் காட்டிலும் குறுகிய பெயர்கள் ஒருவித பிராண்ட்வை உருவாக்குகின்றன. உலக புகழ் பெற்ற தலைவர்கள், தொழிலதிபர்கள் மற்றும் சினிமா நட்சத்திரங்களின் பெயர்களை கவனித்து பாருங்கள். பலரது பெயர்கள் இந்த 3 முதல் 5 வரை எழுத்து வரம்பிற்குள் தான் இருக்கும். இவர்கள் காலத்தை விரயம் செய்ய மாட்டார்கள். முடிவுகளை எடுப்பதில் மிகவும் துணிச்சலாக இருப்பார்கள். தோல்விகளைக் கண்டு துவளாமல் அதை ஒரு பாடமாக கொண்டு அடுத்த கட்டத்திற்கு நகர்வார்கள். பொதுவாக 3, 4, 5 ஆகிய எண்கள் புதன், கம்யூனிகேஷன், ராகு, ஸ்ட்ராட்டஜி மற்றும் குரு, நாலேஜ் ஆகிய கிரகங்களுடன் தொடர்பு உடையவை. எண் கணிதப்படி பார்த்தால் கூட இந்த எழுத்து எண்ணிக்கையில் பெயர் அமைவது ஒருவருக்கு தலைமை பண்பையும் லீடர்ஷிப், சாதுரியமான பேச்சாற்றலையும் வழங்குகிறது. அரசியல் வரலாறு: காந்தி 4, நேரு 3, மோடி 3. சினிமா கலை: ரஜினி 3, கமல் 3, விஜய் 3, அஜித் 3, சூர்யா 3. தொழில்நுட்பம்: டாடா 4, பிர்லா 5, மஸ்க் 4, ஜாப்ஸ் 4. இவ்வாறு உதாரணங்களை கூறலாம். 3 முதல் 5 வரை எழுத்து பெயர் கொண்ட பிரபலமான வெற்றியாளர்கள்: 1. மகாத்மா காந்தி. காந்தி 6, தமிழில் காந்தி 3 சோகஸ்மைலி. துறை: அரசியல், சுதந்திர போராட்டம். கொள்கை: அகிம்சை, நான் வயலன்ஸ் மற்றும் சத்தியாகிரகம். வன்முறையை விட அமைதியான வழியில் போராடுவதுதான் வலிமையானது என்ற முற்றிலும் வித்தியாசமான கொள்கையை உலகுக்கு கற்பித்தார். 2. அப்துல் கலாம். கலம் 5, தமிழில் கலாம் 3 சோகஸ்மைலி. துறை: அறிவியல், அரசியல். கொள்கை: கனவு காணுங்கள். மாணவர்களிடமும் இளைஞர்களிடமும் தன்னம்பிக்கையை விதைப்பதையே தனது முக்கிய கொள்கையாக கொண்டிருந்தார். மிக எளிமையான வாழ்க்கையை தேர்ந்தெடுத்தார். 3. ஸ்டீவ் ஜாப்ஸ். ஜாப்ஸ் 4 சோகஸ்மைலி. துறை: தொழில்நுட்பம், ஆப்பிள் நிறுவனம். கொள்கை: ஸ்டே ஹங்கிரி, ஸ்டே ஃபுலிஷ். எளிமையும் அழகும் நிறைந்த தொழில்நுட்பத்தை படைக்க வேண்டும். சந்தையில் இல்லாத, ஆனால் மக்கள் விரும்பும் ஒரு புதுமையான பொருளை உருவாக்குவது இவரின் பாணி. 4. எலோன் மாஸ்க். மாஸ்க் 4 சோகஸ்மைலி. துறை: விண்வெளி, தொழில்நுட்பம். கொள்கை: அசாத்தியமானதை சாத்தியமாக்குவது. மனிதர்களை செவ்வாய் கிரகத்திற்கு அழைத்துச் செல்வது, மின்சார வாகனங்களை உலகளாவியதாக மாற்றுவது போன்ற மற்றவர்கள் பைத்தியக்காரத்தனம் என்று நினைத்த பல கொள்கைகளை இவர் வெற்றிகரமாக செயல்படுத்தி வருகிறார். 5. ரஜினிகாந்த். ரஜினி 6, தமிழில் ரஜினி 3 சோகஸ்மைலி. துறை: சினிமா. கொள்கை: தனித்துவமான பாணி, ஸ்டைல். தனது மற்ற நடிகர்களில் இருந்து முற்றிலும் மாறுபட்ட வேகமான உடல் மொழி மற்றும் வசன உச்சரிப்பு மூலம் ஒரு பெரிய பேரரசை உருவாக்கினார். 6. விராட் கோலி. கோலி 5 சோகஸ்மைலி. துறை: விளையாட்டு, கிரிக்கெட். கொள்கை: அளவற்ற ஆக்ரோஷம், அக்ரெஷன் மற்றும் சமரசம் செய்யாத ஃபிட்னஸ். விளையாட்டில் எப்போதும் வெற்றி பெற வேண்டும் என்ற தீவிரமான கொள்கையும் அதற்கு தன்னை முழுமையாக தயார்படுத்துவதும் இவரது வெற்றி ரகசியம். 7. ஏயுதார். ரஹ்மான். ரிஹ்மான் 6, தமிழில் ரஹ்மான் 4 சோகஸ்மைலி. துறை: இசை. கொள்கை: இசையை ஆன்மீகமாக பார்ப்பது.
உலகளாவிய இசையை தமிழில் புகுத்துவது மற்றும் எப்போதும் புதுமைகளை முயற்சி செய்வது இவரது கொள்கை. எல்லா புகழும் இறைவனுக்கே என்ற பணிவு. எண்கணிதப்படி நியூமரோலஜி 3 முதல் 5 எழுத்துக்கள் கொண்ட பெயர்கள் உச்சரிக்க மிகவும் எளிமையானவை. ஒரு பெயரை நாம் எவ்வளவு வேகமாக உச்சரிக்கிறோமோ அந்த ஒலியின் அதிர்வு வைப்ரேஷன் அந்த நபருக்கு அதிக தன்னம்பிக்கையை தரும். மற்றவர்கள் மனதில் உங்கள் பெயர் எளிதாக பதியும். உதாரணத்திற்கு பெரிய பிராண்டுகளை பாருங்கள். ஆப்பிள், டாடா, சோனி இவை அனைத்தும் சுருக்கமான பெயர்கள். அதேபோல் குறுகிய பெயர் கொண்ட மனிதர்களும் மற்றவர்கள் மனதில் ஒரு வலுவான இடத்தை பிடிப்பார்கள். இவர்களிடம் உள்ள மிகப்பெரிய பலமே எதையும் சுற்றி வளைத்து பேசாமல் நேரடியாக விஷயத்திற்கு வருவதுதான். தேவையற்ற குழப்பங்களை இவர்கள் விரும்புவதில்லை. மற்றவர்கள் செய்யும் அதே வேலையை இவர்களும் செய்வார்கள், ஆனால் செய்யும் விதம் முற்றிலும் வேறாக இருக்கும். இவர்களுக்கென்று ஒரு தனி ஸ்டைல் மற்றும் கொள்கை இருக்கும். சமூகத்தின் பழைய விதிகளை தகர்த்து புதிய பாதையை உருவாக்குவதில் இவர்கள் வல்லவர்கள். வெற்றிக்கும் தோல்விக்கும் இடையில் இருப்பது முடிவு எடுக்கும் வேகம், டிசிஷன் மேக்கிங். 3 முதல் 5 வரை எழுத்து பெயர் கொண்டவர்கள் அதிக காலம் யோசிக்காமல் சரியான நேரத்தில் துணிச்சலான முடிவுகளை எடுப்பார்கள். ஆளுமை திறன். இவர்கள் கூட்டத்தில் ஒருவராக இருக்க விரும்ப மாட்டார்கள். கூட்டத்தை வழிநடத்தும் தலைவராகவே இருக்க விரும்புவார்கள். தோல்வி வந்தாலும் அதை ஏற்றுக்கொண்டு அடுத்த கட்டத்திற்கு நகரும் மனப்பக்குவம் இவர்களிடம் அதிகம். பெயர்கள் சுருக்கமாக இருக்கும்போது அதை மற்றவர்கள் மனதில் எளிதில் பதியும். 3 முதல் 5 எழுத்து பெயர்கள் உச்சரிக்க எளிதானவை, ஆனால் ஆழமான தாக்கம் கொண்டவை. உளவியல் ரீதியாக இவர்களுக்கு தங்களை பற்றிய தெளிவு, செல்ஃப் கிளாரிட்டி அதிகம் இருக்கும். சுருக்கமான பெயர்கள் ஒருவிதமான தன்னம்பிக்கையையும் வேகத்தையும் குறிக்கின்றன. இவர்கள் எதையும் இழுத்தடிக்காமல் நேரடியாக விஷயத்திற்கு வருபவர்களாக இருப்பார்கள். இந்த எழுத்து எண்ணிக்கையில் பெயர் கொண்டவர்களிடம் ஒரு பொதுவான விஷயம் உண்டு, அதுதான் யாரையும் சாராத தனித்துவமான கொள்கை, சுதந்திரமான சிந்தனை. இவர்கள் மற்றவர்கள் போடும் பாதையில் நடக்க விரும்ப மாட்டார்கள். தனக்கென ஒரு பொது பாதையை உருவாக்குவார்கள். பிடிவாதம். நல்ல அர்த்தத்தில் சோகஸ்வேலி தாங்கள் நினைத்ததை சாதிக்க வேண்டும் என்ற விடாமுயற்சி இவர்களிடம் அதிகம். எளிமை மற்றும் வேகம். சிக்கலான விஷயங்களை கூட எளிமையாக மாற்றுவதில் இவர்கள் வல்லவர்கள். எண்கணிதப்படி நியூமரோலஜி 3 முதல் 5 எழுத்துக்கள் கொண்ட பெயர்கள் உச்சரிக்க மிகவும் எளிமையானவை. ஒரு பெயரை நாம் எவ்வளவு வேகமாக உச்சரிக்கிறோமோ அந்த ஒலியின் அதிர்வு வைப்ரேஷன் அந்த நபருக்கு அதிக தன்னம்பிக்கையை தரும். மற்றவர்கள் மனதில் உங்கள் பெயர் எளிதாக பதியும். உதாரணத்திற்கு பெரிய பிராண்டுகளை பாருங்கள். ஆப்பிள், டாடா, சோனி இவை அனைத்தும் சுருக்கமான பெயர்கள். அதேபோல் குறுகிய பெயர் கொண்ட மனிதர்களும் மற்றவர்கள் மனதில் ஒரு வலுவான இடத்தை பிடிப்பார்கள். இவர்களிடம் உள்ள மிகப்பெரிய பலமே எதையும் சுற்றி வளைத்து பேசாமல் நேரடியாக விஷயத்திற்கு வருவதுதான். தேவையற்ற குழப்பங்களை இவர்கள் விரும்புவதில்லை. மற்றவர்கள் செய்யும் அதே வேலையை இவர்களும் செய்வார்கள், ஆனால் செய்யும் விதம் முற்றிலும் வேறாக இருக்கும். இவர்களுக்கென்று ஒரு தனி ஸ்டைல் மற்றும் கொள்கை இருக்கும். சமூகத்தின் பழைய விதிகளை தகர்த்து புதிய பாதையை உருவாக்குவதில் இவர்கள் வல்லவர்கள். இவர்கள் சில நேரங்களில் மிக விரைவாக முடிவெடுத்து விடுவார்கள். இம்பல்சிவ் டிசிஷன்ஸ். தன்னம்பிக்கை அதிகமாக இருப்பதால் மற்றவர்களின் ஆலோசனைகளை கேட்க தயங்குவார்கள். பெயரின் எழுத்துக்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் உழைப்பும் விடாமுயற்சியும் தான் உண்மையான வெற்றியை கொடுக்கும். உங்கள் பெயர் எத்தனை எழுத்துக்கள்? உங்கள் பெயரால் நீங்கள் உணரும் பலம் என்ன என்பதை கமெண்டில் சொல்லுங்கள். இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்து உங்கள் நண்பர்களுக்கும் பகிருங்கள். மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான வீடியோவில் சந்திப்போம்.